Praise the Lord. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாங்க. இந்த நாள்ல கூட யோசேப்போட வாழ்க்கையில தன்னோட கூட பிறப்பே அவரை குழியில தள்ளி விட்டாங்க, அடிமையா விட்டாங்க. எகிப்துக்கு போய் அங்க அவர் சிறையில போடப்பட்டார். இப்படி எல்லா தருணத்திலையும் யோசேப்பனோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே எல்லாவற்றிலும் யோசேப்பு தேவனுக்கு உண்மையாக இருந்து பாவம் செய்யற சூழ்நிலை வந்தா கூட அதை விட்டு விரைந்து ஓடி அவர் தேவனுக்கு உண்மையா இருந்தாருங்க. ஆமாங்க, நம்மளோட வாழ்க்கையில கூட அநேக இடங்கள்ல மனுஷர்களுக்கு உண்மையாக இருக்கு, ஆனா தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா என்பதை இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஆமாங்க, யோசேப்பு தேவனுக்கு உண்மையா இருந்த ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பயந்து செய்யும் போது எகிப்துக்கு தேவன் யோசேப்ப அதிபதியா ஆக்கினாருங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்மளை சுத்தி அநேக பேர் நம்மளுக்கு தீமை செய்ய நினைத்து கொண்டு இருக்கலாம், இல்ல தீமை செய்திருக்கலாம். ஆனா தேவன் அதை நம்மளோட வாழ்க்கையில நன்மையாக மாற்றி நம்மளோட வாழ்க்கையில நன்மையாய் முடிய பண்ணுவாருங்க. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நம்ம எப்படி யோசேப்பு தேவனுக்கு உண்மையா இருந்தாரோ, நம்மளும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறப்ப எல்லா காரியத்திலும் தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார், நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். அதனால இந்த நாள்ல கூட மனுஷர்களுக்கு உண்மையா இல்லாம தேவனுக்கு உண்மையா நடந்து கொள்ளும் போது எல்லா காரியத்திலும் நம்மளையும் தேவன் அதிபதியாக மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஷாலோம்.